தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக நம்மை தாழ்த்துவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற வல்லமை உள்ள ஆவியானவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தரே ஆவியானவர். என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே இறங்கின ஆவியானவர், தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதே. நம்முடைய உள்ளத்திலும் தங்கியிருக்கிற ஆவியானவர் நம்மை துதிக்க வைக்கிறவர், நம்மை ஆராதிக்க வைக்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம்மை சுத்திகரிக்கிறவர். வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், திடப்படுத்துகிறவர். கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா கர தூரனா ஷபா ரபா தர நாம மகிமை செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வமே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தாகத்தோடு கேட்போமா? இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். என்னிடத்தில் குடிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆவியானவரே, ஆராதிக்க வைப்பவரே, உளையான சேற்றி நின்று ஊக்கி எடுத்தவரே. எத்தனை பேரை எடுத்திருக்கிறார்? உளையான சேற்றி நின்று ஊக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி
ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க இந்த கடைசி நாட்களில் உமக்காக எழுந்து பிரகாசிக்க எண்ணெய் ஊற்றிடுமே. எங்களை உம்முடைய அக்கினியினாலும் வல்லமையினாலும் அன்பினாலும் நிரப்பிடுமே. எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தணுமே. வலது கரத்தை உயர்த்தி தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. கேட்போமா? ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஐயா. அவர் மென்மையானவர். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே. பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே. ஆவியானவரே, கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் கரங்களை அசைத்து அந்த ஆவியானவரே, ஆவியே, அசைவாடும் வாலிபர், முதியோர், சிறுவர் எல்லாருடைய உள்ளத்திலும் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பலதுர நமன மரதுர நமன நிறைவானது இறங்கி வாருமே. எத்தனை பேர் தாகத்தோடு கேட்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே, நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரே, நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தை உடைத்து ஊற்றி ஒவ்வொருவரையும் துதிக்கவையும் ஆவியானவரே, நீர் மீட்டுக் கொண்ட ஜனங்கள் அப்பா, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாவத்தோடு அல்ல, பரிசுத்தமாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக தைரியமாய் கிருபாசனத்தை கிட்டி சேரத்தக்கதாக விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறவர்களாக அல்ல,
உதறி தள்ளிவிட்டவர்களாக, பாவத்தை உதறி தள்ளிவிட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக உம்முடைய சபையிலே குடிவர செய்திருக்கிறீரே. ஒவ்வொருவரை உயிர்ப்பியும் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். Do you not know that you are the temple of God? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறாரே. ரஷபரதுர் ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய ஆவியை எழுப்புவீராக. எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளை. கேளுங்க, என் ஆத்ம தாகத்தை தீருங்கப்பா. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. என்னிடத்தில் கொடுக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவன். அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எத்தனை பாக்கியம்! எவ்வளவு சஞ்சலங்கள், போராட்டங்கள், தேவைகள், குறைவுகள் இருந்தாலும் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்முடைய குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை பக்கத்தை சொல்லுங்க, ருசித்து பாருங்க. Taste and see that the Lord is good. ஒரு பேப்பர்ல சர்க்கரை என்று எழுதி அதை வாயில் வைத்தால் இனிக்குமா? இனிக்காது. அது சர்க்கரை எடுத்து வாயில போட்டால் தான் அது இனிக்கும். ஆமென். எத்தனை பேர் வாயில போட்டிருக்கிறீங்க? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை அது திருப்தியாக வைக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தை ஹோலி வீக் என்று சொல்வார்கள். பரிசுத்தமான ஒரு வாரம் என்று அது அழைக்கப்படும். ஏனென்றால் இந்த வாரத்திலே இன்று குருத்தோலை ஞாயிறு. இன்றுதான் எருசலேமிலே இயேசு கிறிஸ்து பவனி வந்தார். எதில் பவனி வந்தார்? கழுதையின் மேலே அவர் பவனி வந்தார். ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக ஒரு கழுதை ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அவருக்காகவே அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை ஆயத்தப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அந்த கழுதையை போல கர்த்தர் நம்மையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கழுதையின் மேலே யார் ஏறி இருக்கிறார்? ராஜாதி ராஜா. எத்தனை பேர் அதை விசுவாசித்து கையை தட்டுறீங்க? ஓ, நான் கழுதைதான், ஆனா என் மேல ஏறி இருக்கிற ஒரு ராஜா. ஓ ஹல்லேலூயா. அந்த கழுதைக்கு முன்னால வஸ்திரங்களை விரித்தார்கள், அதன் மேல் விரித்தார்கள். ஏன்னா ராஜா அதுல பவனி வந்தார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். வலது கரத்தை உயர்த்தி உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. நல்ல கைகளை தட்டி ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் வாய்த்துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார்.
இன்னும் என் அகத்தில் இந்த சின்ன மரியின் மீது ஏறி இருக்கிற அவர் என்றும் அரசாளுவார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts, King of kings and Lord of lords. Ibadara nama nama raba raba. Oh, சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் என் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் என் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா சந்தோஷமா பாடுறீங்களா? ஆமென். குருத்தோலை கையில் பிடித்துக்கொண்டு அநேக தேவாலயத்தில் உள்ள பிள்ளைகள் அப்படியே பவனியா போவார்கள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த இயேசு ராஜா அன்றைக்கு எருசலேம் நகரிலே பவனியாக போனதை குறிக்கிறது. அன்றைக்கு அவர் கழுதையின் மேலே அவர் பவனியாக போனார். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்தும்படி அவர் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணினார். ஒருவேளை ஆவிக்குரிய குழந்தைகளை போல நாம் இருக்கலாம். நம்முடைய வாயில புறப்படுகிற துதி சத்துருவை ஓட வைக்கும். எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை குறித்து பார்த்து கேட்டபோது, சிலர் உம்மை எலியா, சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். பேதுருவிடம் கேட்டார், நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? பேதுரு சொன்னார், you are the son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்மை பார்க்கல ஞானம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அதிகம் படித்தவர்கள், கற்றவர்கள் உண்டு, செல்வந்தர்கள் உண்டு, அரசியல் பெரும் அரசியல் தலைவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய ஞானம் அவர்களுக்கு இயேசுவை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உங்களுக்கும் எனக்கும், குழந்தைகள் பாலகர் போன்ற உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்தி இந்த ஓய்வு நாள் காலை நேரத்திலே அவரை பாட வைத்திருக்கிறாரே. வாய்களை திறந்து அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறோமே. நித்திய நித்தியமாக ராஜாதி ராஜாவை நாம் பாட போகிறோமே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பாடிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பாடிவோம். கூடி அருள் பெற்று நாமம் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினா, முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினா. அன்று போல இன்னும் நாமும் அன்பாய் துதி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின், உன்னதத்திலே தாவீது. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அவர் எதற்காக பவனி போகிறாராம்? பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். வேதம் சொல்லுகிறது, அவர் விழுகிற யாவரையும் தாங்கி
மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடு. கீழே விடுகிறோம் போ, அப்படி இல்லை, கை தூக்கி விடுகிறார். பேதுரு அவரை பார்த்து அந்த கடலின் மேல் நடந்தான், விசுவாசம் உள்ளவனாய் நடந்தான். நீர்தான் இயேசு என்றால் என்னையும் நடக்க வையும் என்று அவரை பார்த்து நடந்தான். ஆனால் கொந்தளிக்கிற கடல் அலைகளை பார்த்தபோது அமிழ்ந்து போனான். அவர் அவனை குறைப்படுத்தவில்லை. நீ அதை பார்த்தனால தான் விழுந்த இல்லை, அப்படி இல்லை. அவனை கை தூக்கி அவனை மீண்டுமாக எழுப்பினார். நம்மையும் அப்படித்தான். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறான், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறான். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அப்ப சின்ன பிள்ளைகள்லாம் பாடிட்டு போனாங்களா? எப்படி போனாங்களாம்? முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாட்டா அங்க நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார். இந்த பாடலின் 4வது அடி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். தாளை முத்தி செய்வோம்னா அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். ஓ ஹல்லேலூயா பாடுவோமா? இந்த முதல் அடியை 4வது அடியை மாத்தி போடணும். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு, இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம், பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. வலது கையை உயர்த்தி ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. நல்லா கைகளை தட்டி மகிமை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. பக்கத்தில் சொல்றீங்களா? நீங்க வெட்கப்படுறதில்லை. உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. அன்னாள் காத்திருந்தார், யோசேப்பு காத்திருந்தான். அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும், அவருடைய தரிசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை என்ன செய்ததா? புடமிட்டது. புடமிட்டது என்றால் அப்படியே தீயில போட்டு உருக்குறது. அப்படி அர்த்தம். உருக்குறாரா? அப்படியே உருக்கிட்டு இருக்கிறாரா? அப்படி உருக்குறார். அப்படின்னா அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். யோபுவுக்கு முன்னிருந்த அத்தனையை பார்க்கிலும் 2 அத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுது? அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று ஏக்கத்தோடு ஒரு
கவலையோடு பாரத்தோடு தேவைகளோடு அவருடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகத்தை அவர் பார்த்து அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு கிருபை, உங்களுக்கு ஆசீர்வாதம் அவர் கட்டளையிடுவாராக. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா? நடக்காதா? நடக்கும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே மகனே, மகளே, சோர்ந்து போகாதே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய சுதந்திரத்தின் வீதமுமாகும். அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீர், அடைவந்தானா என்றென்னும்
அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவோரி பாபா பாரா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல். வலது கையை உயர்த்தி அறிக்கையிடுவோமா? நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. ஏசாயா 40 சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து விழுந்து போவார்கள், வாலிபரும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன அடைவாங்களாம்? புது பலன், புது பலன். நல்லா கையை உயர்த்தி நீங்க அப்படியே கையை உயர்த்தி சொல்றீங்க, என்னது புது பலன் சொல்லுங்க. புது பலன். கையை உயர்த்தி அப்படியே கர்த்தருக்கு அறிக்கையிடுவோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு பாட போகிறோம். புது பலன் அடைந்து என்ன செய்வாங்களாம்? அங்க உட்கார மாட்டாங்களாம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ உமக்கு நன்றி. மீண்டுமாக அந்த அடியை பாடுவோம். ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வாரா? நான் நினைத்திடா வேளையிலே அற்புதம் செய்தீரே. சகரியா அப்படிதான் எப்பவும் போற போலதான் சர்ச்சுக்கு போனான். அப்படித்தானா? எப்பவும் எத்தனையோ தடவை ஆராதிச்சிருப்பாரு அவரு, எத்தனையோ தடவை ஊழியத்தை நிறைவேற்றிருப்பாரு. ஆனா விடவே இல்லை. சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடமைக்காக கூட அப்படியே செஞ்சிட்டு இருந்திருக்கலாம் சகரியா. ஆனா கர்த்தர் அவனை மறக்கவில்லை. அன்றைக்கு ஒரு சந்திப்பின் நாளை வைத்திருந்தார். அவன் வாழ்விலே அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றினார். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தையை, ஒரு மகனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் என ஏங்கி போயிருந்து. யாருக்கெல்லாமோ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சான்ஸே இருக்காது, ஆனா அங்க உண்டாகும். ஆமே. நல்லா கையை தட்டி நம்புறவங்க நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நடி. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி ஒரு அற்புதம், ஒரு மாற்றம், ஒரு விடுதலை. ஓ மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை.
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருக்கும் சோர்ந்து போவதில்லை. அப்படியே நாம எழுந்து நின்று தொடர்ந்து அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த குமாரனால் துரத்தி விடப்பட்ட தாவீது வெறுங்காலோடு அவன் அழுது கொண்டு தன்னுடைய அரண்மனையை விட்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவன் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடப்படல. நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். வெறுங்காலோடு அழுது கொண்டு போன சூழ்நிலைகள் வரலாம். உடன் இருந்தவர்களே துரோகம் செய்த சூழ்நிலைகள் வரலாம். பெற்ற பிள்ளையே மதிக்காத சூழ்நிலைகள் வரலாம். பெற்றோர்கள் உதறிவிட்ட சூழ்நிலைகள், நண்பர்கள் மறந்த சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் கைவிடாதவர், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோம் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோம் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. சொல்லுங்க, தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அப்பா உயர்த்துபவரே, தந்தையே எங்க அப்பா, என் தகப்பனே, என் தேவைகளை அறிந்தவரே சொல்லுங்க. வேதனைகளை அறிந்தவரே சொல்லுங்க. அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரை துருத்தியில் வைத்திருப்பவரே, அங்கலாய்ப்பை கேட்கிறவரே, ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டவரே, இஸ்மவேலை தந்தவரே, பெரிய ஜாதியாய் மாற்றினவரே, நம்முடைய பிள்ளைகளின் அங்கலாய்ப்பை இந்த காலை நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீரே. ஓச்சுமையா, உயர்த்தும் அப்பா. உயரத்தில் இருக்கிற அவர் ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கை தூக்கி கை நீட்டி மீட்டா. என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிச்சு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே,
செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? தாவீது எழுதுகிறார், அந்த சூழ்நிலையிலும் எழுதுகிறார். எதிரிகள் துரத்தி வருகிற சூழ்நிலை, அவருடைய உயிர் வேட்டையாட, எந்த நேரமும் வேட்டையாடப்படலாம். ஆனால் அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அதுதான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. எத்தனை தேவைகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நாம எங்க இருக்கிறோம்? அவருடைய வலது கரத்திற்குள் இருக்கிறோம். நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அவர் உள்ளங்கையில நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் என்னை அழைத்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. அச்சமில்லையே, ஆஹா கலக்கமில்லையே, ஓஹோ அச்சமில்லையே, ஆஹா கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமி ஒவ்வொருவரை இன்றைக்கு விசேஷமாக ஒரு அற்புதமான முறையிலே, in a very special way, touch your people in the name of Jesus Christ. Riba thara nudarana shabaraba labaraba darana manamaraba dura kadarana manama. ஆவியானவரே, ஒரு விசேஷித்த வகையிலே, in a very special way, radurala matareni kirini manaraba darala balaba, in a life changing way, வாழ்க்கையை மாற்றும் விதத்திலே தொடுவீராக. ஓ தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்துவீராக. உங்கள் கிரியைகளை தளர விடாதிருங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நல்ல அந்நிய பாஷையில இங்கதான் சத்துருவின் முதுகெலும்பை உடைக்கிற இடம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் கர்த்தரிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். நாம பேசுறது அவனுக்கு புரியாது, ஆனா யாருக்கு புரியணுமோ அவருக்கு புரியும். பரலோக பாஷை. நம்ம நாவுகளை தொடுவீராக, ஒவ்வொருடைய நாவுகளை தொடுவீராக. பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி எங்கள் மேல் விழுவதாக.
லபா தர நாம நாம ரபா லபா. ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆராதனை வேளையிலே ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நம்மை அதிகமாய் பரிசுத்தப்படுத்துகிறார். ஓ, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே? I want to be more holy. Make me holier than yesterday. நேற்று நான் இருந்ததை பார்க்கிலும் இன்றைக்கு நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. ஷபரதூரனா மரதூரல பரதூரனா மன மரதூரனா ஷபரபதரனா மன மரதூரனா மன மனமா. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது. அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இனிமேலும் அவர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றை பார்க்கிலும் உன்னதமான வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து நீங்கள் மீண்டும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை என்னோடு சேர்த்து கொள்ளுவேன். கைகளை உயர்த்தி ஓரிதர சங்கீதம் 119:45 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அவர் சொன்னதைத்தான் நான் நம்பி இருக்கிறோம். அவர் தான் நம்மை நம்ப பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் சொல்லுங்க, எனக்காக எங்களுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. நினைவு கூறும், அவர் மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்மையும் மறக்க மாட்டார், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் மறக்க மாட்டார். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம், அதிகமா எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் மேல நாம வைக்க வேண்டிய நம்பிக்கை. அவரை நாம நம்பணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that he is able to fulfill all the promises in your life? உங்கள் வாழ்க்கையில் அவர் தந்த எல்லா வாக்குகளையும் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியார்களாகிய எங்களுக்காக நினைத்தருளும். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே.
என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் வரை கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவர். வலது கையை உயர்த்தி நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கைகளை கூப்பி அப்படியே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. 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 அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க நீர் தந்த இன்னும் ஒரு தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரலம். மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். இன்னைக்கு என்ன சண்டே? குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து வேதத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் என்னச்சுன்னா வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம் வரையும் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் என்னச்சுன்னா எருசலேமிலே பவனி போனதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இதிலிருந்து தேவன் சில வார்த்தைகளை, சில பாடங்களை தேவன் நமக்கு கற்றுத் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாது. இன்னைக்கு எல்லா சபைகளும் உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சபைகள்லையும் இன்னைக்கு என்னச்சுன்னா இந்த குருத்தோலை ஞாயிறை நம்ம என்னச்சுன்னா பின்பற்றுவதை பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு என்னச்சுன்னா ஜனங்கள் ஓசனா ஓசனா என்று சொல்லி அது என்னன்னு தெரியாமையே ஓசனா போடுற கூட்டத்தையும் நம்ம என்னச்சுன்னா பார்க்க முடியும். தோத்திரம். அதை கொண்டு போய் என்னச்சுன்னா வீட்டில் போய்
அந்த சிலுவை செஞ்சு என்னச்சுன்னா அப்படியே வச்சுட்டு அடுத்த வருஷம் இதே சாம்பல் பதம் வரும் பொழுது அதை எரித்து அதை சாம்பலாக்கி ஒரு இது ஒன்று போடுது, அதுவும் தெரியும். இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாய் ஆண்டவர் இதில் சொல்லப்படுகிற என்ன, நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை இன்றைக்கு சபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. முதலாவதாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? அந்த 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை எப்படி சொல்ல, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசர் 2 பேரை நோக்கி, 2ஆம் வசனம், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 3ஆம் வசனத்தில் அமைத்து, ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனத்தில், சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிடபடியே செய்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாம்பல் இந்த என்னச்சுன்னா குருத்தோலை ஞாயிறில் தேவன் நமக்கு என்னச்சுன்னா கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். சீசர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆண்டவருடைய நாமம் அங்கே என்னச்சுன்னா கழுதை கட்டப்பட்டிருக்கும், கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படியே என்னச்சுன்னா சீசர்கள் போய் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் இதில் என்னச்சுன்னா சொல்லப்படுகிற காரியம் என்ன? இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர் என்னச்சுன்னா நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு கட்டளை என்ன? மத்தேயு என்ன சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா, மத்தேயு 28:18, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுத்து. 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன? சுவிசேஷம் சொல்ல புறப்பட வேண்டும். அல்லேலூயா, சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு மகிமுண்ட. 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை என்ன செய்வதனால் எனக்கு மேன்மை அல்ல. ஸ்தோத்திரம், நான் அதை செய்யாமல் போனால் எனக்கு ஐயோ என்று என்ன சொல்லியிருக்கிறார். எனவே சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த, அபிஷேகம் பண்ணப்பட்ட, வேறு விரிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய பிரதான நோக்கம் என்ன? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையான விசுவாசிகள் அப்படின்னா, நீங்கள் உண்மையான என்ன சீசர்கள் அப்படின்னா, நீங்க உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாய் ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் உண்மையாக தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால், இன்னும் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லுவது நம்முடைய கடமை. அதை சொல்லவில்லை என்று சொன்னால் இன்னும் நம்முடைய மனம் திரும்புவதில் கோளாறு உண்டு என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்? சுயநலவாதிகளாக இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம், வேறு விரித்த நோக்கம், அபிஷேகத்த நோக்கம், ரட்சித்த நோக்கம், நமக்காக ஜீவனை கொடுத்த நோக்கம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
இந்த சுவிசேஷம் எங்கே சொல்லப்பட வேண்டும்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிற அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. எனவே அந்த தேவ பலனாயிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷத்தை நான் எங்கும் சொல்ல வேண்டும் என்று ஸ்தோத்திரம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் சொல்லப்படாத இடத்திலெல்லாம் அது சொல்லப்பட வேண்டும் என்று எருசலேம் துவங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் சொல்லப்படாத இடத்திலெல்லாம் கொண்டு போக வேண்டியது உங்கள் என்னுடைய கடமை. அல்லேலூயா. ஆமென். நம்மேல் விழுந்த கடமை இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் சொல்லப்பட வேண்டுமா? ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷம் கிராமங்கள் தோறும் சொல்லப்பட வேண்டுமா? இந்த சுவிசேஷம் எங்கும் சொல்லப்பட வேண்டுமா? ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கும் சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷம், கிராமங்கள் தோறும் சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷம், உலகம் எங்கும் சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை யாருக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல சிருஷ்டிக்கும் நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, மத்தேயு 24:14 சொல்லும் பொழுது, மத்தேயு 24:14 சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். லூக்கா 4:18 வாசிக்கும் பொழுது, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலர் 15:7 புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் 15:7 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏசாயா 61:1 வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கனமான ஊழியம், மேன்மையான ஊழியம் இன்றைக்கு ஸ்தம்பித்து போய்விட்டது. சுவிசேஷம் அறிவிப்பது என்ன? பிள்ளையை பெற்றெடுப்பது. ஸ்தோத்திரம். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காய் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளுக்கும், சகல சிருஷ்டிகளுக்கும், தரித்திரர்களுக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கும், புறஜாதிகளுக்கும் தேவன் நமக்கு கட்டளையிட்ட சுவிசேஷத்தை நாம் சொல்லாமல் இருந்தால், வேதம் சொல்லுங்க, நமக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை எச்சரித்து சொல்லு. அவன் துன்மார்க்கத்தை எச்சரித்து சொல்லலன்னு சொன்னா அவன் துன்மார்க்கத்திலே மரிப்பான். அவன் மரித்தான், இரத்த பழியை நான் வாங்கிட்ட கேட்பேன் என்று ஆண்டவர் சொன்னான். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ கோபாக்கி நமக்கு வருமா இந்த சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்று சொன்னார்? இன்னைக்கு தேவன் எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார்? எதற்காக நம்மை ரட்சித்தார்? எதற்காக ஆண்டவர் வேறு பிரித்தார்? எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணினார்? இந்த சத்திய சுவிசேஷம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படாத எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் நமக்கு முன்பாக. எத்தனை வாய்ப்புகள் கிடைத்து நம்ம அதை சொல்லாமல் இருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு தங்கச்சி ஸ்தோத்திரம் மரண தருவாயில் இருக்கிறார். ஸ்தோத்திரம் மரித்து விடுவாள் என்று டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டது. மருத்துவமனையில் ஸ்தோத்திரம் ட்ரீட்மெண்ட் இருந்து கொண்டிருக்கிறார். டாக்டர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னார்கள், அவள் இனி பிழைக்க மாட்டாள், இன்னும் அவள் மரணம்தான் அவளுக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி. உடனே அவள் ஒரு நாள் தங்கச்சியை பார்த்து குடும்பத்தால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்களிலிருந்து தானா கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. உடனே அவருடைய பெற்றோர்கள், அவர் கூட இருந்தவர்கள் அவளிடத்தில் போய் கேட்டார்களாம், ஏன் அழுகிறாய்? மரித்து போய் விடுவேன் என்று அழுகிறாயோ என்று சொல்லி தங்கச்சியை பார்த்து கேட்டார்களாம். அதற்கு அந்த அன்பு தங்கச்சி சொன்னாலாம், மரிப்பதற்கு நான் பயப்படவே இல்லை. இந்த உலகத்தில் என் வாழ்க்கை மரணம் என்னை சம்பவிக்கும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் கண்கள் மூடப்படும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இதுவரை என் மனக்கண்களை தரிசித்துக் கொண்டிருந்த என் அன்பு மணவாளன் இயேசு கிறிஸ்துவை
அந்த விண்ணுலகத்தில் நான் போய் என்ன அவரை பார்ப்பேன். அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். மரணத்தை குறித்து நான் பயப்படவில்லை. ஆனால் எனக்கு என்ன ஸ்தோத்திரம், நாளைய தினத்தில் எனக்கு 12 வயதாக போகிறது. ஆமென். இதுவரையும் என்னுடைய வயது 11 வயது. 11 நபர்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் என்ன ஒரு ஆத்துமாவுக்கு நீ சுவிசேஷம் சொல்லுவதற்கு என்னால் முடியவில்லையே என்று என்ன அந்த வருத்தத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு நான் மரித்து விடக்கூடாது அதிலே என்று சொல்லி புலம்புகிறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாலாம். அவர்கள் எல்லாரும் தேற்றினார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஆறுதல் என்ன அடைய முடியவில்லை. அங்கே டாக்டர் என்ன அவருக்கு மருத்துவம் செய்வதற்காக டாக்டர் வந்தார். அந்த டாக்டர் என்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மருத்துவருடைய கையை பிடித்து அந்த அன்பு மகள் சொன்னாலாம், அங்கிள், ஆண்டவர் இயேசு உங்களுக்காக மரித்தார். உங்களை தேடி வந்தவர், உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர். அந்த இயேசுவுடைய ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்தமாக்குறது. நாம் பாவத்திலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். எனவே பாவத்தை போக்க ஒரே பரிகாரம் இயேசுவின் ரத்தம் ஒன்று. அந்த இயேசு கிறிஸ்து உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கண்ணீரோடு கரங்களை பிடித்து கேட்க ஆரம்பித்தாளா. அந்த டாக்டர் என்ன ஸ்தோத்திரம் அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், இவ்வளவு ஆமென் மரணத்தின் தடுவாயில நிற்கிற இந்த அன்பு பிள்ளை, ஆமென் ஸ்தோத்திரம், இவ்வளவு என்ன சத்தத்தோடு வியாகுலத்தோடு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கலாய்க்கிறாரே என்று சொல்லி பரிதாபப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனார். அடுத்து நர்சஸ் வந்தார்கள். அவருடைய கரங்களை பிடித்து அந்த அன்பு மகள் அதே மாதிரி கேட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களுடைய வார்த்தை என்ன ஸ்தோத்திரம், அவருடைய இருதயத்துடைய அங்கலாய்ப்பு, இருதயத்தினுடைய துடிப்பு, இருதயத்துடைய வாஞ்சை, ஒரு ஆத்துமாவுக்கு இன்னொரு சுவிசேஷம் சொல்லாமல் செத்துவிடக் கூடாது என்கிற என்ன அந்த தீவிரத்தோடு என்ன அழுகையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களும் போய்விட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். மறுநாள் வந்தது. அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவளுடைய மரணம் என்ன சம்பவித்தது. அவருடைய மரணம் சம்பவித்தது. அம்மை டாக்டர் இடத்தில் போய் பிள்ளை மரித்து விட்டது என்று சொல்ல போனார்கள். டாக்டர் ஓடி வந்தார், நர்சஸ் ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் என்ன அந்த பிள்ளையை பார்த்து, அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்த்து அவர்கள் உடனே முழங்கால் படியிட்டு, அன்பு மகளே, நீ சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் நர்சஸ் ஒப்பு கொடுத்தார்களா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தாகம் என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன, நம்முடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரம் அங்கலாய்க்கிறோம். தேவன் மேல் வருத்தப்படுகிறோம், தேவன் மேல் என்ன கோபப்படுகிறோம். நாம் ஜெபத்தை மறக்கிறோம், ஆராதனையை மறக்கிறோம், ஆலயத்தை மறக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய சுயத்துக்காகவே வாழ்ந்து சுயமாகவே சாகிறோம். ஆனால் தேவனுடைய அங்கலாய்ப்பு என்ன? இந்த ஆமென் ஸ்தோத்திரம் பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சுவிசேஷத்தை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை எத்தனை நபர்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை நபர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து சொல்லாமல் என்னைக்காவது ஒருவருக்கு ஐயோ நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லவில்லையே என்று வருத்தப்படுத்தப்பட்டது உண்டா? என்றைக்காவது அந்த வேதனை நமக்குள்ளே வந்திருக்கிறார். பல காரியத்திற்கு வருத்தப்படுகிறோம், பல அந்த உலகப்புறமான காரியத்திற்கு சஞ்சலப்படுகிறோம். ஆதி சபையினுடைய முதுகெலும்பு சுவிசேஷம் அறிவித்தல். அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்பட்ட அனுதினம் சபைக்கு வந்தார்கள். ஸ்தோத்திரம். ஒரு சபை சுவிசேஷ ஊழியத்தை செய்யாமல் போனா அந்த சபை செத்து போன சபை என்றுதான் நினைச்சனா வல்லுநர்கள் ஆராய்ச்சி சொல்லுகிறது. எந்த சபை சுவிசேஷ ஊழியம் செய்கிறதோ அந்த சபைதான் ஜீவனுள்ள சபை. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சபைதான் தேவன் விரும்புகிற சபை. அந்த சபைதான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள சபை. இன்றைக்கு தேவன் இந்த நிச்சன ஸ்தோத்திரம் குருத்தோலை ஞாயிறிலே தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் வார்த்தை ஆமை சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். இன்னும் ஒரு விசை கூட நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம், ஒரு விசை கூட நம்ம என்ன புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் எவ்வளவு சாதகமற்ற நிலைமை இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தமாவோம், புறப்படுவோம், கடந்து போவோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 21:7-8 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 21:7-8, கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரத்தை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இரண்டாவது கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, கழுதையை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எதை தேர்ந்தெடுத்தார்? ராஜாக்கள் பவனி போவதற்காக, ராஜாக்கள் பயணம் செய்வதற்காக குதிரைகள் என்னச்சுன்னா அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ கழுதை என்னச்சுன்னா தேர்ந்தெடுத்து அது மேல எருசலேமுக்குள்ளாக, அதுக்குள்ளாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், தம்முடைய ராஜ்யத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எருசலேமுக்குள்ளாக என்னச்சுன்னா ராஜாதி ராஜாவாக அவர் பவனி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கர்த்தர் என்னச்சுன்னா கழுதையை தேர்ந்தெடுத்தார்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கழுதை எங்கே இருக்கும்? கழுதை குப்பை மேட்டில் கிடக்கும். கழுதை எங்க இருக்கும்? குப்பை மேட்டில் கிடக்கும். கழுதை எங்க இருக்கும்? அது தெருக்களில் சுற்றி திரியும். கழுதை என்னச்சுன்னா எப்படி அழகில்லாத ஒன்று. கழுதைக்கு என்னச்சுன்னா அழகே இருக்காது, அது அழகில்லாத ஒன்று. கழுதை என்ன? கட்டப்பட்டு இருக்கும் கழுதை. கழுதையை பாருங்க, எப்பவும் 2 காலை கட்டி வச்சிருப்பாங்க. அது கட்டப்பட்டு இருக்கிற கழுதை. அது என்ன? குப்பை மேட்டில் கிடக்கிற கழுதை. அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை என்று சொன்னால் அழகற்ற கழுதை. அது என்னச்சுன்னா தெரு தெருவாய் சுற்றி கொண்டு என்னச்சுன்னா பொறுக்கி என்னச்சுன்னா சாப்பிடுகிற என்னச்சுன்னா தரித்திரம் பிடித்த கழுதை. இந்த கழுதை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் யாரும் விரும்பத்தக்கது அல்ல. அந்த கழுதை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும். தேவைக்கு மட்டும் என்னச்சுன்னா எஜமான் அழைப்பான், அதை என்னச்சுன்னா பயன்படுத்துவான், அதற்கடுத்து அதை மறந்து விடுவான். எல்லாராலும் மறக்கப்பட்ட கழுதை, தேவைக்கு மட்டும் நினைவு கூறப்பட்ட கழுதை. நாமும் அப்படிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 78-71 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆட்டு என்னச்சுன்னா தொழுவத்திலிருந்து கர்த்தர் எடுத்தார் என்று என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த தாவீது சொல்லுகிறான். கறவ ஆடுகளுக்கு பின்னாலே சென்ற என்னை அவருடைய ராஜாவி அவருடைய என்னச்சுன்னா மந்தையை மேற்கும்படியாக என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? இந்த கழுதையை போல மற்றவர்களாய் மறக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். இந்த கழுதையை போல ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றாய் சுற்றி திரிகிறவர்களாய் நாம் காணப்பட்டோம். இந்த கழுதையை போல குப்பை மேட்டிலே நாம் கிடந்தோம். இந்த கழுதையை போல ஸ்தோத்திரம் அழகற்றவர்களாய் நாம் வாழ்க்கையில் என்ன காயப்படுத்தப்பட்டலாய் இருந்தோம். ஸ்தோத்திரம் தேவைக்கு மனிதர்கள் நம்மை பயன்படுத்தினார்கள், அதற்கு பின்பாக நம்மை என்ன ஒதுக்கி தள்ளினார்கள். யாரும் விரும்பத்தக்காத நபராக நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது. அப்படி காணப்பட்ட நம்மை நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் நம்மை தேடி நமக்குள்ளாய் வாசம் பண்ணினார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற மேன்மை, இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், இன்றைக்கு நமக்கு இருக்கிற கனம், இன்றைக்கு நமக்கு இருக்கிற புகழ்ச்சி, இன்றைக்கு நமக்கு இருக்கிற மேன்மை எல்லாம் இயேசு நமக்குள்ளாய் வந்ததுதான் என்று ஆமதிக்கிறவங்க மட்டும் கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலனா நம்ம எப்படி கடந்திருப்போம் நீங்க யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாமே முடித்து கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை ஒருவருக்கும் பயனற்ற வாழ்க்கையாய் மாறி இருக்கும். ஆனால் அப்படி கடந்த குப்பை மேட்டிலே கடந்த நம்மை, எல்லாராலும் மறக்கப்பட்டு கடந்த நம்மை, ஸ்தோத்திரம் எல்லாராலும் அருவருக்கப்பட்டிருந்த நம்மை, கட்டப்பட்டு கடந்த நம்மை, ஸ்தோத்திரம் ஊர் ஊராய் சுற்றி கொண்டிருந்த தெரு தெருவாய் சுற்றி கொண்டிருந்த நம்மை, ஸ்தோத்திரம் அழகற்றிருந்த நம்மை நம்முடைய ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நம்மை தேடி வந்தாராம். கலாத்தியர் 4:8 வாசிக்கிறோம், அடிமைகளா இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல,
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1:5 வாசிக்கும் அக்கிரமத்தில் இருந்தோம். எபேசியர் 5:8 வாசிக்கிறோம் அந்த அந்தகாரத்தில் இருந்தோம். கொலோசியர் 1:21 வாசிக்கிறோம் அந்நியராய் இருந்தோம், அம்மை பாவிகளாய் கடந்தோம், அடிமைகளாய் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், அந்நியராய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை நம்முடைய ஆண்டவர் இயேசு தேடி வந்து நம்மை கட்டுகளை அவிழ்த்து நம்முடைய நுகங்களை முறித்து அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாய் நம்மை மாற்றினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஒன்று. ஆமென். ஸ்தோத்திரம். அதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. அவர் மட்டும் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆமென். அவர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெறுமை. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் என் கூட இருப்பதுனா எனக்கு மேன்மை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கனம் எப்படி வந்தது, புகழ்ச்சி எப்படி வந்தது? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கடந்த உங்களை எப்படி என்ன ஸ்தோத்திரம் கனமுள்ளவர்களாய் பார்த்தார்கள். இந்த இயேசு உங்களுக்குள்ளாய் வந்ததின் நிமித்தமாகத்தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அதனால நம்ம பெருமைப்படக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். கழுதைக்கு மேல இருக்கிற இயேசு அவர் வெளியில வந்துட்டாருன்னா கழுதை தான். ஆமென். இயேசு இருக்க தட்டி தான் நம்ம நல்லவர்கள். இயேசு நம்ம விட்டு போன நாம் துன்மார்க்கர்கள். ஆமென். அடிமைகள். ஆமென். ஆமென். எல்லாரும் புறக்கணிக்கப்படுற அந்நியர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், ஆசீர்வாதம் இல்லாதவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரர்கள். இயேசு நமக்குள்ள இருப்பதனால் எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு வந்திருக்கிறாரா? எத்தனை பேர் எங்களை இயேசு இருக்கிறான்னு சொல்ல முடியும்? ஆமென். ஸ்தோத்திரம். உங்க லைஃப் வச்சு தான் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதான். எதுக்காக இயேசுவை தேடி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா, இந்த உலகப்புறமான ஆசீர்வாதம் எதுவுமே தரல எனக்கு இயேசு. ஆனால் என்னை ரட்சித்தார். எத்தனை இயேசு ஆராதிக்க முடியும்? நான் கண்ணை மூடிக்கிறது, காதை மூடிக்கிறது. தோத்துறோம். யோசித்து பாருங்க. கொஞ்சம் அந்த இடத்துல வச்சு பாருங்க. அந்த எதை யோசித்து பாருங்க. இன்மைக்காக மாத்திர நான் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் பரிதபிக்கப்படுகளாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நேரம் நம்ம என்ன துக்கப்படுதோம், எத்தனை வருத்தப்படுதோம். எனக்கு அது செய்யலையே, எனக்கு நடக்கலையே, எனக்கு இப்படி ஆகலையே. நம்ம இயேசு எப்படி இருந்தார்? அடிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், அற்பமா எண்ணப்பட்டார், காரி துப்பப்பட்டார். நம்மளாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம அதை பத்தில வருத்தப்படுதே இல்லை. தோத்துறோம். எனக்கு ஒன்று நடக்கலை அப்படின்னா நமக்கு வருத்தம், நமக்கு கோபம். நீ கிறிஸ்தவனே இல்லை, ரட்சிக்கப்படாத என்னச்சுன்னா அவிவிசுவாசிலும் கேவலமான ஒரு நபர். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. மூன்றாவது கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? 21:9 பாருங்க. மத்தேயு 21:9 பாருங்க. 21:9. மத்தேயு 21:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கழுதை என்னச்சுன்னா அவிழ்த்து கொண்டு வர சொன்னா, எனக்கு தேவைன்னு சொன்னா, என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னா, அது மேலே ஏறினார். அது மட்டுமல்ல, இப்போ கழுதைகள் பவனி போய் கொண்டிருக்கிறார். எருசலேம் நகரத்தை பார்த்து அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுகிறாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், முன்னால போகிறவங்களும் பின்னால போகிறவங்களும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி என்ன செய்தார்களா? ஆர்ப்பரித்தார்கள். இதை நீங்க லூக்கால வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 19:38 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 19:38 பாருங்களேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாதாக என்று சொல்லி மிகுந்த என்ன சத்தத்தோட தேவன் என்ன செய்தார்களா? எப்படி புகழ்ந்தாரா? தேவனை புகழ்ந்தார்கள்.
அப்ப ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னால் தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்க முடியும்? ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை தேவ பிள்ளை கடந்த வாரத்தில் என்னச்சுன்னா துதியினுடைய மேன்மையை குறித்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல என்னச்சுன்னா பேசி இருக்கிறேன். அதில் ஏன் நான் துதிக்கணும், நம்ம துதிப்பதனால என்ன நடக்கும்? ஆமென், ஸ்தோத்திரம். அதை உங்களுக்கு ஸ்லைட்டா என்னச்சுன்னா கொஞ்சம் மட்டும் சொல்லுதேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஏன் நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும்? ஏன் நம்முடைய ஆண்டவரை போற்றணும்? ஏன் நம்முடைய ஆண்டவரை புகழணும்? ஏன் நம்முடைய ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும்? வேதம் சொல்லுகிறது 1 நாலாம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 1 நாலாம் 16 25 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்படிப்பட்டவராம்? பெரியவரா, மேன்மையானவரா. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர் அவர்தான், அதனால் அவர் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 16:7 வாசிக்கிறோம். சங்கீதம் 16:7 வாசிக்கிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலங்களின் உள்ளந்திரியங்கள் என்ன செய்யுமா? உணர்த்தும். ஆனா ஆண்டவரை துதிக்கிற துதி, ஏன் அவரை துதிக்கிறோம்? எதுக்காக அவரை துதிக்கிறோம்? அவர் பெரியவருங்க, அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவருங்க. அந்த ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார், அதனால நான் அவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. யோவேல் 2:26 யோவேல் 2:26 வாசிக்கிறோம். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோது என்ன செய்யலாம்? வெட்கப்படுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருப்பதினால் அவர்கள் இருதயம் இருளடைந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் உங்க வாழ்க்கை நீங்க வெட்கப்பட்டு போயிட்டீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில இருளடைந்து போய் விட்டது? ஏன் உங்க குடும்பம் இருளடைந்து போய்விட்டது? ஏன் உங்க வாழ்க்கை சமாதானமற்று போய்விட்டது? துதிக்க வேண்டிய நீங்க துதிக்கல, ஆராதிக்க வேண்டிய நீங்க ஆராதிக்கல, மகிமைப்படுத்த வேண்டிய நீங்க மகிமைப்படுத்தல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள், அந்த ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்னும் ஏன் ஆண்டவர் நான் துதிக்கணும்? இன்னும் எதுக்கு துதிக்கணும்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் லேயாளை குறித்து வாசிக்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டார், லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டார். அதனால என்ன 35ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, லேயாள் கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் வாய் மூடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்வாரா? என்ன துதிப்பார்கள். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க முடியும்? நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ உங்க கட்டு உடையும், உங்க சாபம் மாறும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் நுகத்தை உடைக்க, உங்கள் அந்தகாரத்தை மாற்ற நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா சத்தம் உயரட்டும், எல்லா சத்தம் உயரட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். மரித்தவர்களும் அவனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள். ஆமென். மரித்தவர்களும் அவனத்திற்கு தேவனை துதியார்கள். ஆமென். தேவனை துதியாம இருந்தா வெட்கப்பட்டு போய்விடுவோம். தேவனை துதியாம இருந்தா வாழ்க்கை சரியா இருக்காது. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தமா எவ்வளவு பலனா இருக்க முடியும் அவ்வளவு பலத்தோடு ஆண்டவரே உமக்கு மகிமை என்று சொல்லி ஹல்லேலூயா. உதா ரக தான 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 ரக ரக. நல்ல வாயை திறந்து துதிக்கிற நேரத்தில் அந்தகாரம் மாறி போவதாக. ஆமென். துதிக்கிற நேரத்தில் சாத்தானின் வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. துதிக்கிற நேரத்தில் எல்லா சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. துதிக்கிற நேரத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. துதிக்கிற நேரத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக.
போவதாக. துதிக்கிற நேரத்தில் மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற சேனை, துதிக்கிற சேனை. அற்புதம், அற்புதம், அற்புதம். அநேக அநேக அற்புதங்கள், அநேக அற்புதங்கள். விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு மகிமை. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 34:1, அமே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்தும மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த ஜனத்தை ஆண்டவர் வேறு விரித்த நோக்கமே, ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்த நோக்கமே அவரை துதிக்கதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே தோத்திரம். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஒரு தேவ பிள்ளை துதிக்கும்போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் என்ன 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை பாருங்க. மத்தேயு 16, 25, 26 பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வாசிங்க அத. ஆமே ஸ்தோத்திரம். அவர்கள் அப்போஸ்தலர் 16, 25, 26. ஆமே ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில ஜெபம் பண்ணி ஆமே தேவனை துதித்து என்ன செய்தார்களாம்? பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன செய்தாங்க? கேட்டுக்கொண்டிருந்தாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க துதிக்கத மற்றவங்க கேட்டாங்க? இப்படிதான் 1 2 நீங்க துதிக்கிறதை எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? உங்க துதி மற்றவர்களுக்கு விடுதலை. நீங்க துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க துதிச்சீங்கன்னா உங்க பக்கத்துல கட்டப்பட்டு வந்தவங்க கட்டவிழ்க்கப்படுவாங்க. நீங்க துதிச்சீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற வந்த வியாதி உள்ளவங்க சுகமாவாங்க. நீங்க துதிச்சீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க தூங்குனீங்கன்னா பக்கத்துல செத்தான். நம்ம எப்படி இருக்கிறோம்? நினைச்சா துதிப்போம், நினைச்சா ஆராதிப்போம், நினைச்சா பாடுவோம், இல்லைன்னா வாயை மூடுவோம். இப்ப நாங்களும் மண்ணுக்கு மண்ணு, சாம்பலுக்கு சாம்பல், புழுதிக்கு புழுதுன்னு சொல்ல வேண்டி வந்துடும். நம்ம வாழ்க்கை ஏன் மாற்றம் அடையல? இன்னும் இந்த ஆவியில கர்த்தரை துதிக்கல. அவர் எப்படி துதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும். அல்லேலூயா. அவரை தொழுதுக்குள்ள அப்படிதான் இருக்கணும். இங்கே நம்ம ஆட்கள் என்ன ஜாயன்னு நம்ம பசங்க எல்லாம் போட்டு என்ன அவங்கள என்னெல்லாமா பண்ணி பார்க்குறாங்க. எப்படியாவது என்னச்சுன்னா பாலை கறந்துடலான்னு. இது இவங்களுடைய வேர்வை தான் போகுது. தோத்திரம். நல்ல கர்த்தரை துதிக்கணும். சபைக்குள்ள வந்தவன்னு வேற எங்கேயும் பார்க்க கூடாது, அவரையும் நானும். அல்லையில சொல்லுங்க. சபைக்குள்ள வந்த நல்ல என்னச்சுன்னா பொசிஷன் நல்லா இருக்கு. தோத்திரம். ஓடாத ஃபேனையும் ஓட வச்சுட்டோம். தோத்திரம். அதனால என்னச்சுன்னா அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு ஜாலியாக உட்காந்துட்டு அதுக்கு வராதீங்க, அது வேஸ்ட்டு. அல்லையில சொல்லுங்க. நீங்க துதிக்கிற சத்தம் மற்றவர்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரணும். வசனம் என்ன சொல்றத கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்துல சிறைச்சாலைக்காரன் எங்க போயிட்டு சடுதியில உடனே. அப்போ அது நீங்க இன்னைக்கு துதிச்சு நாளைக்கு விடுதலை, இன்னைக்கு துதிச்சா இன்னைக்கே விடுதலை. அல்லேலூயா. இப்ப ஆராதிச்சா இப்பவுமே விடுதலை, இப்பவுமே ஆசீர்வாதம். சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள். ஏங்க சிறைச்சாலை அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலையுடைய அஸ்திவாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா எவனும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படித்தானே மிலிட்டரி மேன் ஐயா? சொல்ல மாட்டேங்குங்களே. தோத்திரம். அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? துதிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கிற அஸ்திவாரம் என்ன செய்யுமா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்களா? மாறவே மாறாது, நடக்கவே நடக்காது,
ஆகவே ஆகாது. கர்த்தர் என்ன சொன்ன, துதி மகனே துதி மகளே அப்படின்னு அப்புறம் அது உடனே மிதி மகளே பாரு. நீங்க துதிக்க ஆரம்பிச்சல அது என்ன செஞ்சிடலாம், மிதிச்சிடலாம். எரிகோ கோட்டையை யாருமே உள்ள பிரவேசிக்க முடியல, யாரும் வெளியே வரவும் முடியலையா. இவங்க போய் 7 நாள் சுத்தி சுத்தி வந்தாங்களாம். 7வது நாள் 7 தடவை சுத்தினாங்களாம். ஆக மொத்தம் 13 தடவை சுத்தினாங்களாம். 13 தடவை ஓன்னு ஆர்ப்பரிச்சாங்களாம். ஆர்ப்பரிப்புனது ஒரு அலையில சொல்லுங்க. ஆர்ப்பரிப்போடு இது ஆர்ப்பரிப்புன சொல்லுங்க. இது சும்மா போங்க, தூக்கி அங்கிட்டு போடுங்க. ஆர்ப்பரிப்புனா அப்படி அதரணும். உங்களை வச்சாலும் அங்கே ஆறா நடத்திடலாம். இப்போ எந்த பிரச்சனை வராது. ஏன்னா நீங்கள் அப்படி அமைதியான ஆட்கள் தான். தோத்துறோம். ஆனால் இரவுல இங்கே கூட ஜெபம் பண்ணது கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு அங்கே நடத்த முடியாது. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, அவங்க அதிர பண்ணுகிறவங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பாருங்க. நீங்கள் வராதிங்கப்பா. தோத்துறோம் தோத்துறோம். உங்களுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறது. தோத்துறோம். இவங்க நீங்கள் வாங்க. தோத்துறோம். அதிர்ந்து தான் என்ன வந்தது, அஸ்திபாரங்கள் அசையும்படியா பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவு எம்மாத்திரம். சிறைச்சாலை கதவு எப்படி இருக்கும், சும்மா சாதாரணமான வீட்டில் போட்ட என்னச்சுன்னா மட்டி கதவு மாதிரியா இருக்கும். எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். தோத்துறோம். நம்மளாம் 2 இன்ச்சில் தான் போடுவோம் அதிகமாக. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. இரும்பு கதவாக கூட இருக்கும். அந்த கதவு திறவப்பட்டுச்சு. எல்லாருடைய கட்டம் என்ன செஞ்சுதான் கலந்து போச்சு. விலங்கெல்லாம் போயிட்டாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தோத்துற விலங்க உடைக்க, இரும்பு கதவை உடைக்க, அஸ்திபாரங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற அஸ்திபாரத்தை மாற்றணும்னு சொன்னா தேவ பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சா போதும். நாங்க இப்படி செஞ்சிருவோம், இப்படி ஆகிருவோம், இப்படி வந்துருவோம்னு சொல்லுதெல்லாம் ஆண்டவர் அசைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம துதிக்க ஆரம்பிச்சா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எந்த அஸ்திபாரையும் அசைக்க தேவன் வல்லவர். எந்த எரியோ கோட்டையும் உடைக்க அவர் தேவன் வல்லவர். வேதம் என்ன சொல்லுகிறான், எல்லாரும் போய் துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். 7வது நாள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க நல்லா என்ன ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சோன்னு எரிகோ விழுந்தா இவன் செத்துருப்பான், இல்ல அங்க செத்துருப்பான். எரிகோ அப்படியே அமிழ்ந்து போனதான். இந்த துதிக்கிற ஜனங்களாம் மிதிச்சு உள்ள போனாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை போய் வாசித்து பாருங்க. அவர்கள் இருந்த வசத்திலே அப்படி உள்ளே போனார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகள் ஆமை சாத்தானை மிதிப்பார்கள். துதிக்கிற பிள்ளைகள் ஆமை எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்க மிதிப்பார்கள். ஆமை தோத்திரம். துதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஜெயம். துதிக்கிற பிள்ளைகள் காலடியில எல்லாம் வந்து கிடக்கும். அதனால கர்த்தர் சொல்லுகிறார் துதி. என்ன துதி மிதி. அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா வாங்கய்யா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துதி அது மிதி இல்லை சதி இல்லை. என்னது சூனியம். சதிக்கு வந்து என்னது சூனியம். அதனால் வராமல் இருக்குன்னு நல்லா கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நேரம் முடிஞ்சிட்டு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே அவர்கள் நியாயந்திருக்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நாங்க செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே என்ன செய்து நோக்கி கொண்டிருக்கிறது. திரளான கூட்டம் வந்து நிற்கான். அந்த கூட்டத்துக்கு முன்னால என்ன செய்யணும் தெரியலையா. உடனே என்னச்சுன்னா ஆண்டவர் என்னச்சுன்னா உடனே சொல்லுதாரு. 21ஆம் வசனத்தில் பாருங்க. யுத்தம் உங்களுடையது அல்ல, அது என்னுடையது. நீங்க சும்மா இருப்பீங்க, உனக்கான யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. 21ஆம் வசனத்தில் என்ன பண்ணாங்களாம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பாக, அந்த ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை என்ன செய்தார்களாம் நிறுத்தினார்கள். அப்ப எந்த இடத்துலையும் இந்த ஆயுதம் செய்ய முடியாததும் பலன் செய்ய முடியாததையும் செய்கிறது எதுன்னு சொன்னா துதி மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த துதிக்கிற பிள்ளைகள் நினைச்சு இருந்தாங்கன்னா அந்த ஆயுதங்கள், எத்தனை ஆயுத தளவாடங்கள், ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு ஏராளமான தளவாடங்கள் இருந்தது. அந்த தளவாடங்கள்லாம் பின்னால தள்ளிட்டு ஒரு நல்ல ஆயுதம், ஜெயம் கொடுக்கிற ஆயுதம், வெற்றி கொடுக்கிற ஆயுதம், அது துதியின் ஆயுதம் என்பதை அறிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக இந்த துதிக்கிற என்ன ஸ்தோத்திரம் சேனையை முன்னால கொண்டு நிறுத்தினானா 22ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் துதி செய்து பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதரிசத்தரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்ப பண்ணினால் வெட்டுண்டு. இந்த திரள் கூட்டத்தை உயிரோடு பார்த்து என்ன செய்வன்னு தெரியாம இருந்தவங்க 24 எப்படி சொல்லுது பாருங்க. 24 பாருங்க, 24 யூதா மனுஷ வனாந்தரத்தில் சாம கூட்டாண்டைகளை வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கும் பொழுது நின்றவர்கள், சேனையா நின்றவர்கள், பயமுறுத்தினவர்கள் இப்ப எப்படி கடந்தார்களாம்? இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவனும் தப்பவில்லை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்க, விடுதலையை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க. தானியேல் உடனே சொல்லுகிறான், ராஜாவே உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டா அவைகளுக்கு என்னை தப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீ நிறுத்தின பொற்சலை நாங்க வணங்க மாட்டோம். அக்கினி சூளையில கொண்டு போடப்பட்டாலும் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அந்த 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தானியேல் 3:29 வாசிக்கும் பொழுது, அந்த தெய்வமே ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அக்கினி சூளையிலிருந்து ரட்சிக்க தேவன் வல்லவராயிருந்தார். தேவ பிள்ளைகள் துதிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா குருத்தொலையை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டே போகக்கூடாது. இல்லைல்ல சொல்லுங்க. இன்னைக்கு அப்படியே ஆடிக்கிட்டே போயிட்டு அதை வந்து என்ன ஒரு இடத்துல அப்படியே என்ன சொரிய வச்சுட்டு அடுத்த வருஷம் அதை நினச்ச சாம்பலை புதுக்கிழமை வரும்பொழுது அதை எடுத்து எரிச்சு அதை எடுத்து ஓட்டு இதுக்கு அல்ல தோத்திரம். அது நம்மளை எரிச்சிரும். இல்லைல்ல சொல்லுங்க. இல்லையா, நீ துதிச்சா எல்லா வல்லமையும் எரிக்க கர்த்தர் கிருபையை தருவார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ரொம்ப இருக்கு. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், துதி என்ன செய், ஓசானா பாடுவோம் இயேசுவின் ராஜன், உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசானா. நல்லா பாடுவீங்க நீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம பாட வேண்டாம். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையா என்னை மாற்று ஆண்டவரை. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். துதியினுடைய மேன்மை ஒரு தேவ பிள்ளை கற்றுக்கிட்டா ஸ்தோத்திரம் எந்த இடத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் மேற்கொள்ள முடியும். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம். ஏன் உங்களை வாழ்க்கையை முடக்கி வச்சிருக்கு சாத்தான், ஏன் முடக்கி வச்சிருக்கிறான்? நீங்கள் நல்லா துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. அது உங்களை மேற்கொள்ள விட நீங்கள் அதை மேற்கொள்ளணும், அதை நீங்கள் மிதிக்கணும். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதியின் கிருபை எனக்கு தாங்கப்பா. இன்னும் நான் ஆண்டவரை இடைவிடாமல் உம்மை ஆராதிப்பேன், இடைவிடாமல் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. தாங்கப்பா, தாங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க சபை ஒரு துதிக்கிற சபையா இருக்கணும். எங்க சபை ஆண்டவரே துதி ஆண்டவர் ஏறெடுக்கிற சபையா இருக்கணும். நாங்க ஏகோபித்து உங்க நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபையை தரணும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அப்படியே நடத்துங்கப்பா ஆண்டவரே. சுவிசேஷம் பாரம் எங்க சுமையாக மாற வேண்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆத்துமா பாரம், ஆத்துமா தாகத்தை எங்களுக்கு தாங்க. ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிதவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கன்னு சொன்னீங்களே. இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் சொல்லப்படும் வருகை இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த சுவிசேஷத்தை சொல்ல அந்த வைராக்கியம், தைரியம், கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே.
ஆண்டவர் அற்புதம் செய்வீராகப்பா. எங்களை நடத்தும் உங்க கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி ரட்சியும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழிய, ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள், ஜனங்க நடத்துகிற இன்ஸ்டியூஷன் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்மை கிருபை தொடரட்டும். ஆசீர்வாதம் அனுப்பும். மீதியால் ஆராதனை பொறுப்பு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் அந்நியக்கமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.